மன்மோகன் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொருளாதார மேதை. எல்லாருமே சொல்லுவாங்க காங்கிரஸ் கட்சியில் வந்து சோனியா காந்தியோட பின்புலத்தில் தான் வந்து மன்மோகன் சிங் வந்தான்னு சொல்லு. ஆனால் உண்மையை சொல்ல போனால் மன்மோகன் சிங் வந்து ஒரு பெரிய பொருளாதார மேதை. ஒரு டோட்டல் இந்தியா அவர் கையில் கொடுத்தாலும் அவரால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு முடிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. அவர் இறந்ததுக்கு அப்புறமும் இப்போ அவரை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா சோனியா காந்தி பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் கம்ப்ளீட் ஸ்டஃப்பும் மன்மோகன் சிங் தான். நன்றி, தேங்க்யூ. ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் இப்போ மன்மோகன் சிங்க்கும் இப்போ இருக்கிற ஃபினான்ஸ் நிர்மலா சீதாராமனுக்கு எவ்வளோ வித்தியாசம் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இப்போ இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் டெசிஷன் எடுக்கவே முடியாது. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். அப்போ இருக்கிற போது பார்த்தீங்கன்னா சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ வந்து எந்த கைடன்ஸ் இல்லை. மன்மோகன் சிங் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவார், அதை அவங்க அக்செப்ட் பண்ணி த்ரூ பண்ணுவாங்க, அதை ப்ரொசீட் பண்ணுவாங்களே தவிர அப்போ இந்த சிதம்பரம் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவருக்கே வந்து இவர் தான் கைடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அதனால் அந்தளவுக்கு வந்து பொருளாதார மேதை அவர். One of the great person as an economist, and he was been an RBI governor also. இந்தியாவுக்கு ஒரு கிரேட் என்ன சொல்கிறது ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமிக்ஸ் லாரியட் அவர். இந்த when it இந்த globalization, liberalization and economization was he was one of the PV Narasimha was there. After that full-fledged execution பண்ணது டாக்டர் மன்மோகன் சிங் தான். And really a good educationalist who has become the Prime Minister of India. Comparatively, the person who is here in today and the previous, it's a really economic laureate, and he has lot of PhDs. And I am being a financial student. He is one of the finest person that India has missed. Not in the Indian arena, as a world. We miss him. As far as we should be proud of him because he has brought lot of things. He has been there for almost 10 years as the Prime Minister on economic reforms. Today what the current government is following is all the seed which he has given to our nation, and we should be proud of him. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து இப்போ இருக்கிற நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், அப்போ மன்மோகன் சிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? நீங்கள் ஒரு குழந்தைய வந்து அம்மா அப்பா பேசிடுவாங்க, அது எழுத்து சொன்னால் அந்த ஏபிசிடி படித்தா தான் அம்மா அப்பா எழுத முடியும். அதே மாதிரி எக்கனாமிஸ்ட் ரெஃபார்ம்ஸ் ஃபினான்ஷியல்ஸ்ன்றது எஸ் டன் லாட் ஆஃப் பிஹெச்டி இன் தட். அவர் படித்த மனுஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஜிஎஸ்டிக்கு வரி போடுறாங்க. இந்த அம்மா எதை பேஸ் பண்ணி வரி போடுறாங்க தெரியல. கோயம்புத்தூரில் ஒருத்தர் சொன்னார், ப்ரெட்டுக்கு ஒன்று, பன்னுக்கு ஒன்று, ஸ்வீட்டுக்கு ஒன்றுன்னு. The current finance minister itself not aware about what is his portfolio. அவங்க ஹஸ்பண்டே கலாய்க்கிறாங்க அந்த அம்மாவை. அவர் இஸ் an economist. அண்ட் ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் கொண்டு வந்திருக்காங்களான்னு சொல்லுங்கள். ஒன்றுமே கிடையாது. எதுக்கு இது வரி போடணும், எதுக்கு வரி போடலன்னு தேவையில்லை. இன்றைக்கி பாம்பர மக்கள் தங்கம் வாங்க முடியுமா, அதுக்கு வந்து 2% 3% போடுறாங்க. சாப்பிட்ற ஃபுட்டுக்கு 28% போடுறாங்க. நவ் யூனிவர்சல் வேட்னு ஒரு ஜிஎஸ்டி வரப்போகுது, 38% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ கூட வணிகர் சங்க மக்கள்லாம் போராடினாங்க. எதுக்கு போராடினாங்கன்னா அந்த ஃபுட்டுக்கு ஜாஸ்தியாக பாப்கார்னுக்கு ஏதோ நடுவில் ஒன்று சொன்னாங்க, அது ரிவர்ட்டுன்றாங்க. ஈச்சன்னு ஒரு அன்றாட மக்கள் பிஸ்கட் சாப்பிட்றவனுக்கும் வரி போடுறீங்க, தங்க பிஸ்கட்டுக்கு வரி கம்மி பண்ணுறீங்க. அதிலே தெரிஞ்சிருக்க வேண்டாமா வாட் கைண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வி ஹேவ் டுடே. சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. ஏற்கனவே இருந்தார், அதுக்கப்புறமா வந்து அவர் பொம்மை மாதிரி இருந்தார், அவ்வளோதான். 2011க்கு முன்னாடி வரைக்கும் 2006க்கு முன்னாடி வரைக்கும் மன்மோகன் சிங், அதுக்கப்புறமா பொம்மை. நம்பர் 1. ஓகே. மன்மோகன் சிங் இறந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து நம்ம இந்தியாவுக்கு பெரிய இழப்பு தான். ஏன்னா அவர் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான அரசியல் நம்ம எடுத்துருக்கோம் யாராக இருந்தாலும் பண்ண முடியாது. என்னென்னா அவர் 2004லேருந்து 2014 வரைக்குமே காங்கிரஸில் வந்து அவர் ஒரு பிரதமராக ஆட்சி செஞ்சுருக்காரு. நமக்கு எல்லாருமே ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் நம்ம பாரதிய ஜனதாலாம் ஆட்சி வந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் வந்து லீடர்ஷிப் பண்ணி நல்ல இந்தியாவோட ஒரு மாற்றத்துக்கு ஏற்படுத்திருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடிலாம் ஒரு வளர்ச்சி இல்லாத இந்தியாவாக இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி ஆகும்போது அவருக்கு ஒரு பங்கு கண்டிப்பாக இருக்குது. அவர் இந்த நேரத்தில் இறந்தது இந்தியாவுக்கு ஒரு பெரிய இழப்பு. அவர் நிதியமைச்சராக இருக்கும்போது எப்படி இருக்கு? அவர் நிதியமைச்சராக இருக்கும்போது இப்போ இருக்கிற நிலைமைக்கும் அப்போது கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. ஏன்னா அப்போது வந்து நிறையா பேர் நல்லா ஸ்ட்ரென்த்தான லீடர்ஸ் இருந்தாங்க. அதனால் அதுக்கு வழி வகுத்தாங்க. இப்போது அந்த மாதிரி இல்லை. இப்போ நிதி அமைச்சருக்கு அவங்களே இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களோட அடிப்படை தேவையான மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியல. கோல்டுக்கு ஜிஎஸ்டி கம்மின்றாங்க, சாப்பிட்றதுக்கு 28%, 14%ன்றாங்க. ஸோ அதுக்கான இது அவங்களுக்கு தெரியல. இவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுனால அப்போதைக்கு லீடர்ஸ் அவர் பக்கா. அதனால் அவரோட இழப்பு நமக்கு மன வருத்தம். ஆமாம், இழப்பு பெரிய வருத்தம். நன்றி.
அது வந்து இப்போ உள்ள எல்லா தலைவர்களும் கடைபிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிஞ்சு மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மதச்சார்பின்மை வந்து ஓரளவுக்கு நல்ல அமுலில் இருந்த மாதிரி இருக்குது. பட் இப்போவும் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களும் அதே மாதிரி மதச்சார்பின்மை, அதாவது மதச்சார்பு இல்லாமல் எம்மதம் சம்மதம் எல்லோரும் ஒரே யுனைட்டி, நம்ம எல்லோரும் இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணோட்டத்தில் இப்போ உள்ள தலைவர்கள் பார்க்கணுங்கிறதான் என்னுடைய உண்மையான ஆர்வம், என்னுடைய ஆசையும் அதுதான். டேக்ஸை கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நிறைய டேக்ஸ் கட்டுறோம். பட் அந்த டேக்ஸுக்கெல்லாம் ஏற்ற மாதிரியான ரோடுகள், இந்த மாதிரி வேறு என்ன சொல்ல வருது, அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் நல்லா. பட் ஓரளவுக்கு இந்த ஆட்சியில் பண்ணலைன்னு நான் சொல்லலை, பண்ணுறாங்க. பட் இன்னும் நல்லா செழிப்பாகவும் சிறப்பாகவும் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதான் என்னுடைய. அவர் ஒரு நல்ல மனுஷன். அவரால் தான் இந்திய நாடு ஒரு பொருளாதாரத்தில் நல்லா முன்னுக்கு வந்தது. வெளிநாட்டு இதில் எல்லாமே பக்காவாக கொண்டு வந்தார். ஒரு அதான் இந்திய வெளிநாட்டு பொருள் நம்மளுக்கு கிடைக்காது. அது இப்போ தான் எல்லா நாட்டு பொருளும் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது அவர் வந்து பிறகு தான். ஸோ இப்போ வந்து அவர் வந்து முன்னாடி பிரதமராக இருக்கிறதுக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஆமாம். ஸோ இப்போ இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் அப்போ அவர் இருந்ததுக்கும் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கு? இல்லை, அவர் ஆளுமை தனி. அது அவர் செமையாக பண்ணுவார். அவர் கணக்கில் பயணமான அவர் சொல்லுவாங்க. ஆமாம், அவர் வந்து இப்போ பொம்மையாக தான் இருந்தார் காங்கிரஸுக்கு. அதெல்லாம் கிடையாது, பொம்மையெல்லாம் கிடையாது. அவர் வந்து சிறப்பாக செயல்பட்டார். ஆனால் இந்திய நாட்டுக்கு வந்து அவர் வந்து முன்னேற்றத்துக்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தார். ஆனால் அப்போது அதுக்கப்புறம் தான் நிறைய இந்திய நாட்டில் நிறைய மாற்றங்கள் வந்ததுக்கு காரணம் அவர் தான். அது கலைஞர் பீரியடில் அவரும் அமைச்சராக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் பீரியட்லாம் வந்தது எல்லாமே ஒன்றா வந்தாங்க. தேங்க்யூ. இது மன்மோகன் சிங் இறந்த செய்தி வந்துச்சு, அதை பார்த்து உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? நான் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா அவர் எனக்கு ப்ரைம் மினிஸ்டராக நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. ஸோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிறையா வந்து அவர் இந்தியாவுக்கு வந்து அந்த டைமில் நிறையா வந்து ஃபைனான்ஷியல் வந்து அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஃபைனான்ஷியல் சப்போர்ட் மீன்ஸ் ஃபைனான்ஸில் வந்து அவர் நிறையா நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் அவர் வந்து நமக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சதா, இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சதா? எனக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்த மாதிரி நான் ஃபீல். ஓகே, அப்போ இப்போ இருக்கிற ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கு அவர்? இது வந்து நல்லா பண்ணார், ஆட்சியில் நல்லா நடத்தினார். அதனால் ஒரு நல்ல மனுஷன் இறந்துட்டார். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க காங்கிரஸோட பொம்மை மாதிரி இருந்தார், சோனியா காந்தியோட பொம்மை மாதிரி தான் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் எப்படி தெரியல. சரி, இப்போ இருக்கிற நிதி அமைச்சர் இருக்காங்கல்ல, அவங்களாம் எப்படி இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு எப்படி சொல்கிறது? அவங்கெல்லாம் முன்ன மாதிரியே இல்லை, இப்போ எல்லாம் தழகெல்லாம் மாறி போச்சு. இப்போ இவர் மன்மோகன் சிங் நிதி அமைச்சர் இருந்திருக்காரு, அது அவர் வந்து நல்லா பண்ணியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதான் ஆட்சிக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுறாங்க, நம்ம எப்படி சொல்கிறது? இவங்களை அவங்க குரலை சொல்கிறது, இவங்க குரலை சொல்கிறது, இப்படி தான் நடக்குது. எது ஒழுங்காக நடக்குது? இந்த ரோடு போட்டாங்க, எப்படி போட்டுக்கிறாங்க பாருங்கள். அங்கேருந்து ஒழுங்காக போட்டுனே வந்தாங்க, இதுலேருந்து பள்ளமாகிட்டாங்க. தண்ணி மழை வந்தாலும் சரி, எந்த தண்ணி வந்தாலும் அப்படி தேங்கி கிடக்குது. இதை யாருன்னா கண்டுக்கிறாங்களா? எலெக்ஷனில் மட்டும் நிற்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, வந்து பார்த்துட்டு போயினே இருக்கிறாங்க அவங்க பாட்டுன்னு. எப்படி இது எதுக்குதுன்னு வந்து பார்க்குறாங்களா? ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து மன்மோகன் சிங்கோட இழப்புக்கு வந்து ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது. ஸோ அவர் இருக்கும்போது ஆட்சி பார்த்திங்கனாக்கா வந்து நமக்கு வந்து விலைவாசிலாம் ரொம்ப நமக்கு அஃபோர்டபுளாக பண்ணி கொடுத்தாரு. டேக்ஸ் கிடையாது, பெட்ரோல் விலை கம்மியாகிடுச்சு. ஸோ அவரை பார்த்து வரக்கூடிய தலைவர்கள் வந்து இன்னும் நல்லா பண்ணணும்னு வி நீட் ஏ சப்போர்ட். ஸோ அவர் பண்ண சில விஷயமாவது இப்போ இருக்க தலைவர்கள் பண்ணால் இட் வில் பி ஸோ குட். நல்லா கேட்டிங்க போங்க, தெரிந்தால் சொல்ல மாட்டேன், நமக்கு தெரியாதுங்க அதை பற்றி. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணாரோ அதில் ஒரு பாதியாவது இப்போ இருக்க தலைவர்கள் பண்ணால் இட் வில் பி ஸோ குட் ஃபார் த மக்களுக்கு. நல்லா மக்களுக்கு பெனிஃபிட்டாக பண்ணால் இட் வில் பி ஸோ குட். அவங்களுக்கு பெனிஃபிட்னு பார்க்காம இப்போ இருக்க தலைவர்கள் மக்களுக்கு பெனிஃபிட்டாக யோசிச்சாங்கன்னா இட் வில் பி ஸோ குட். அவர் இருக்கும்போது நல்லா இருந்தது. காங்கிரஸ் பீரியடில் இப்போது நிறைய டெவலப்பாக இருக்குது. இப்போது அதை விட நல்லா இருக்குது. என்ன சொல்கிறது, பிரதமராக இருக்கும்போது இப்போ வந்து நிதி அமைச்சராக கூட இருந்திருக்காருல்ல, ஸோ அப்போல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லது பண்ணி இது இன்னும் கடைப்பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது?
நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ அதோட நல்லா பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ இருக்கிறவங்க எப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்காங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்குறீங்களா? எப்படி நீங்களாம் எப்படி அதனால நாங்களாம் எங்களுக்கெல்லாம் என்ன ஒன்று தெரியல. எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அவங்க ஏதோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். நான் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது சொல்கிறது. சரி, அவர் இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் பிரதமராக இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஆமாம், நிதியமைச்சராக இருக்கும்போது நல்லா அமைதியானவர், நல்லா ஆட்சியெல்லாம் நல்லபடியாக இதனால கோபம் இல்லாமல் எல்லாம் நடத்தி வந்தார். நல்ல குணம் உள்ளவர், எல்லார்கிட்டையும் நல்ல அன்பாக பழகுவார். இப்போ இருக்கிற நிதியமைச்சர் எப்படி இருக்காங்க நீங்கள்? இது இப்போ இருக்க நிதியமைச்சர் இப்போ நிதியமைச்சர்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. சரி, நேற்று அவர் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ அதை பற்றின கருத்துக்கள் அது ஓகே. இப்போ இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் அப்போ இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் நீங்கள் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? எப்படி இருக்குது இவங்களோட ஆட்சின்னு பார்க்குறீங்களா? அப்போ இருந்தவங்க வந்து கரெக்டாக பப்ளிக்கோடைய அவங்களுடைய பப்ளிக்கோடைய சுச்சுவேஷன் நடந்து புரிஞ்சுக்கின்னு இது பண்ணாங்க. ஜிஎஸ்டிலாம் கம்மி பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படி இல்லை. ஸோ எல்லாமே விலைவாசி எல்லாம் ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ பப்ளிக் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை.